Hello viewers, welcome to Easy Vista channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 4th யூனிட் ஆப்டிகல் கம்யூனிகேஷன்ல 4th யூனிட் பார்க்க போறோம். So 4th யூனிட் டாபிக் என்ன அப்படினா ஆப்டிகல் ரிசீவர் மெஷர்மென்ட்ஸ் அண்ட் கப்ளிங். So இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு யூனிட். அதோட சிலபஸ் உங்க முன்னாடி இருக்கு, அதை வியூ பண்ணிக்கோங்க. So இந்த யூனிட்ல என்னலாம் இருக்கு அப்படினு சொன்னா so measurements என்னென்ன measurements இருக்கு, attenuation, dispersion, numerical aperture measurements பத்தி, then coupling பண்றது, ஒரு ஃபைபர்ல இருந்து இன்னொரு ஃபைபருக்கு எப்படி இந்த லைட்டை நம்ம கப்ளிங் பண்றோம், தென் ப்ரீ ஆம்பிளிஃபையர்ஸ். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ப்ரீ ஆம்பிளிஃபையர். ஸோ மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ப்ரீ ஆம்பிளிஃபையர் இருக்குன்னு பார்த்தா 3 டைப்ஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லோ இம்படன்ஸ், செகண்ட் ஒன் ஹை இம்படன்ஸ், தேர்ட் ஒன் இஸ் டிரான்ஸ் இம்படன்ஸ். ஸோ 3 டைப்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா dash contributes to error which is causing from pulse spreading. Okay, so pulse spreading னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா. டிஸ்பர்ஷனால என்ன, நம்மளோட அவுட்புட், அதாவது அந்த பல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது. சோ அந்த பல்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுறதுனால ஏற்படுற எரர் தான் நம்ம என்ன சொல்றோம், எரர் மீன்ஸ் ஓவர்லாப் ஆகும். ஒவ்வொரு பல்ஸும் இப்படி ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருந்தா பக்கத்துல இருக்கிற பல்ஸ் கூட ஓவர்லாப் ஆகும். சோ அதை நம்ம என்ன சொல்றோம், இன்டர் சிம்பிள் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ISI அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, சோ அகைன் பாத்தீங்க அப்படின்னா சோ ப்ரீ ஆம்பிளிஃபையர்ங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ப்ரீ ஆம்பிளிஃபையர்னு பார்த்தோம் இல்லையா. சோ அது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு சிக்னலோட பேண்ட்வித், தென் அதோட பிட் எரர் ரேட், நாய்ஸ், சென்சிட்டிவிட்டி, சோ இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் எல்லாம் டிட்டர்மைன் பண்றதுக்காக தான் சோ ப்ரீ ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்றோம். அதான் 3 டைப்ஸ்னு பார்த்தோம், லோ, ஹை அண்ட் டிரான்ஸ் இம்படன்ஸ்னு. ஓகே, சோ இப்போ அதுல நம்ம பார்த்தோம் இல்லையா பிட் எரர் ரேட். சோ இப்போ பிட் எரர் ரேட்னா என்னன்னு தேர்ட் क्वेश्चनல பார்க்கலாம். சோ தேர்ட் क्वेश्चन பாருங்க. So bit error rate இல்லனா BER னு சொல்வாங்க, is defined as ratio of number of errors occurring over a time interval to the number of pulses transmitted during time interval. That is, அதாவது மேல நியூமரேட்டர்ல எவ்வளவு எரர் இருக்கு, ஒரு சிக்னல்ல எவ்வளவு எரர் இருக்கு divided by number of pulses transmitted, மொத்தம் எத்தனை பல்சஸ் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணிருக்கோம், நியூமரேட்டர்ல என்ன எழுதுவோம், அதுல எத்தனை எரர் இருக்கு அப்படின்னு பாக்குறதா பிட் எரர் ரேட். நம்ம மொத்தமா டிரான்ஸ்மிட் பண்ற பல்ஸ்ல எத்தனை எரர் இருக்கு, அந்த எரரை நோட் பண்றது, அந்த இதுக்கு பேர், அந்த டேர்முக்கு பேர் தான் பிட் எரர் ரேட். ஓகே, சோ எந்த ஒரு டேர்மை எடுத்துட்டாலும் அதுக்குள்ளே ஆன்சர் இருக்கும். சோ நல்லா அந்த கொஸ்டின், அந்த டேர்மை வந்து ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆப்ஷன்ஸ் நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபோர்த் क्वेश्चन பாருங்க, C/N ரேஷியோ, C/N. சோ இதுலயும் பாருங்க அந்த டேர்ம்லயே ஆன்சர் இருக்கு. சோ இட் இஸ் டிஃபைன்ட் as the ratio of RMS carrier power to RMS noise power. சோ கேரியர்ங்கிற அந்த முதல் லெட்டர் C எடுத்து C ன்னு போட்டிருக்காங்க, RMS noise அதுல முதல் லெட்டர் N எடுத்து சோ C/N ரேஷியோன்னு போட்டிருக்காங்க. Okay, so fifth question பாருங்க, when there is no optical power incident on the photo detector, a small reverse leakage current still flow from the device terminals or called. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு லைட்டுமே, சோ போட்டோ டிடெக்டர் மீன்ஸ், போட்டோ டிடெக்டர்னா என்ன, லைட் சிக்னலை டிடெக்ட் பண்ற ஒண்ணு. லைட் சிக்னல் வந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணி அதை எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாத்திரதா போட்டோ டிடெக்டர். அப்போ அந்த போட்டோ டிடெக்டர் மேல எந்த ஒரு ஆப்டிக்கல் பவருமே இல்ல, எந்த ஒரு லைட் சிக்னலுமே இல்ல, ஆனாலும் a small reverse current, ஒரு சின்ன ஒரு கரண்ட் வந்து உள்ள இருக்குன்னு சொன்னாலே அது என்ன கரண்ட்னு பார்த்தோம், டார்க் கரண்ட் ஆர் டார்க் கரண்ட் நாய்ஸ். Okay, this is very important. Okay, sixth question பாருங்க, when photons incident on the photo detector, quantum noise is generated. அதாவது photons is nothing, photonsனாலும் லைட்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா, photonsனாலும் லைட்னாலும் ஒண்ணுதான். சோ photo detector மேல லைட் படும்போது கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு நாய்ஸ் ஜெனரேட் ஆகும். அந்த நாய்ஸ் பேர் வந்து குவாண்டம் நாய்ஸ். இந்த நாய்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு, which is also known as short noise. Okay, so seventh question பாருங்க, for an ideal photo detector having quantum efficiency eta equal to 1, ஏதோ ஒரு photo detector அதோட and zero dark current, then it is called quantum limit. Okay, so எப்போ வந்துட்டு quantum efficiency eta equal to 1 ன்னு சொல்றோமோ, அதே மாதிரி zero dark current இருக்குன்னு சொல்றோமோ, இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா அது பேர் என்னன்னா quantum limit. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ quantum limitனா என்னன்னு கேட்டாங்கன்னா so zero dark current இருக்கணும், eta equal to 1 இருக்கணும். So eighth question பாருங்க, optical output from a source is measured in radians. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், 8th questionல உள்ளது. எப்பவுமே வந்து ஒரு சோர்ஸ்ல இருந்து நமக்கு லைட் வந்து கிடைக்குதுன்னு சொன்னா, இப்ப சன்ல இருந்து லைட் வந்து எமிட் ஆகுது இல்லையா, அந்த சன்லைட் அந்த எமிட் ஆகுது என்ன சொல்றோம், ரேடியன்ஸ்னு சொல்றோம். சோ அதுல இருந்து வர்ற அந்த கதிர்கள்னு சொல்றோம்ல, அதே மாதிரி ஆப்டிக்கல் அவுட்புட், ஒரு லைட் அவுட்புட் ஒரு சோர்ஸ்ல இருந்து கிடைக்கினால அதை எப்படிதான் மெஷர் பண்ணுவோம், ரேடியன்ஸ். bracketல B அதோட யூனிட். So radiance is defined as
Optical power radiated into a ninth question பாருங்க. So radiance is defined as optical power radiated into a solid angle per unit emitting surface area. So ஒரு particular emitting surface areaல எவ்வளவு optical power வந்துட்டு radiate ஆகுது. ஒரு particular area எப்பவுமே அப்படிதானே கால்குலேட் பண்ணுவோம். ஒரு particular areaல எவ்வளவு emit ஆகுது. So அதான் வந்துட்டு radiance. இதோட யூனிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் கேட்கலாம். ரேடியன்ஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. So யூனிட் கேட்டாங்கன்னா watts per centimeter square per steradian. இதான் important. 10th question பாருங்க. When considering source to fiber coupling efficiencies. இப்போ ஒரு சோர்ஸ்ல இருந்து ஃபைபருக்கு கப்ளிங்னா என்ன அர்த்தம்னா நான் கனெக்ட் பண்ண போறேன், ஏதோ ஒண்ணு கப்பிள் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைபர் இருக்கு, என்கிட்ட ஒரு ஃபைபர், ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர் இருக்கு. சோ அதோட வாயில வந்துட்டு, அதோட வாய் சைட்ல வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு லைட் சோர்ஸை வந்து நான் இன்சர்ட் பண்ண போறேன். அதுதான் நான் கப்ளிங்னு சொல்றேன். அப்படி நான் இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா the radiance of an optical source is an important parameter. சோ அதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? ரேடியன்ஸ். ஒரு சோர்ஸ்ல இருந்து, ஒரு எல்இடியோ ஒரு லேசரோ ஒரு சோர்ஸ்ல இருந்து ஃபைபருக்கு அந்த லைட்டை நான் கப்பிள் பண்றேன், ஃபைபருக்குள்ள நான் நுழைச்சு விடுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? அதுல இருந்து ரேடியன்ஸ், அதுல இருந்து ஒரு கதிருக்கு தானே கிடைக்கும். சோ அதான் the radiance of an optical source. 11th question பாருங்க. A measure of amount of optical fiber emitted from source that can be coupled into a fiber. So ஒரு குறிப்பிட்ட ஒரு amount of ஒரு optical fiber emitted from source, ஒரு particular sourceல இருந்து ஒரு amount வந்துட்டு, ஒரு amount of என்ன, ஒரு லைட்டை வந்து நான் ஒரு that can be coupled into a fiber, இன்னொரு ஃபைபர் கூட நான் கப்பிள் பண்றேன்னா அதை நான் என்ன சொல்லலாம்? அந்த டேர்மை coupling efficiency ன்னு சொல்லலாம். ஓகே, so 12th ஒரு ப்ராப்ளம் பாருங்க. A step index fiber has a coupling efficiency of 0.809. so coupling efficiency கொடுத்துட்டாங்க. with uniform illumination of all propagation modes. illumination means what? யூனிஃபார்மா அதோட லைட் வெளிச்சம் எல்லா இடத்துலயும் இருக்கு. so find the insertion loss due to lateral misalignment. so insertion loss, எவ்வளவு லாஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. என்னதான் வந்துட்டு நம்ம ஒரு ஊசியில ஒரு நூலை கொறுக்கிறதுக்கே நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபைபருக்குள்ள ஒரு லைட் சோர்ஸை இன்சர்ட் பண்றப்ப கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா அதுல லாசஸ் இருக்கும். ஓகே, அந்த லாசஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்னு அதுக்கு ஃபார்முலா என்ன? ஃபார்முலா பாருங்க. -10 log of coupling efficiency. so -10 into log of coupling efficiency கொடுத்திருக்காங்க 0.809. so log of 0.809 கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 0.09 வரும். இன்டு இந்த 10 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.920 டெசிபல்ல இருக்கும். ஓகே, so 13th question பாருங்க. it is a device that contributes light from a main fiber into one or more fiber branch fibers. so ஒரு டிவைஸ் இருக்கு, ஒரு மெயின் ஃபைபர்ல இருந்து ஒன் ஆர் மோர் பிரான்ச் ஃபைபர்ஸ்க்கு நான் வந்து கனெக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது என்னது? ஆப்டிக்கல் ஃபைபர் கப்ளர். எல்லாமே கப்ளர் தான். ஒரு ஃபைபர்ல இருந்து நான் இன்னொரு ஃபைபருக்கு வந்துட்டு நான் வந்து லைட்டை வந்து நான் கனெக்ட் பண்றதுனால தட் இஸ் ஆப்டிக்கல் ஃபைபர் கப்ளர். 14th question. the optical power coupled from one fiber to another is limited by. ஒரு ஃபைபர்ல இருந்து நான் இன்னொரு ஃபைபருக்கு நான் ஆப்டிக்கல் பவரை இன்சர்ட் பண்ற, கப்பிள் பண்றேன். அதை எப்படி கொஞ்சம் லிமிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நம்பர் ஆஃப் மோட்ஸ் ப்ரொபகேட்டிங் இன் ஈச் ஃபைபர். ஒவ்வொரு ஃபைபருக்கும் இத்தனை மோட்ஸ் வந்து இத்தனை பாதை வழியா வரலான் இருக்கும். சோ அது வழியா நான் என்ன செஞ்சுக்கலாம், என்னால லிமிட் பண்ண முடியும். ஓகே, so 15th question பாருங்க. ஆப்டிக்கல் ஃபைபர் கப்ளர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் டைரக்ஷனல் கப்ளர்ஸ். இந்த ஃபைபர் கப்ளர்ஸ் என்ன சொல்லலாம்? டைரக்ஷனல் கப்ளர். இந்த டைரக்ஷனல் கப்ளர் வந்து என்ன சொல்லுவாங்க? பாசிவ் காம்போனன்ட்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பாசிவ் காம்போனன்ட். 16th பாருங்க. இந்த டைரக்ஷனல் கப்ளர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டைரக்ஷனல் கப்ளர்ஸ் ஆர் மெயின்லி யூஸ் டு ஸ்பிளிட் ஆர் கம்பைன் ஆப்டிக்கல் சிக்னல். ஒன்னு ஆப்டிக்கல் சிக்னல்ஸை கம்பைன் பண்ணும், இல்லைன்னா ஸ்பிளிட் பண்ணி விடும். மேக்ஸிமம் கம்பைன் அப்படிங்கிற வேர்ட் இருந்தா நீங்க டைரக்ஷனல் கப்ளர்ஸை போடலாம். so these are passive and reciprocal devices. இது ஆப்டிக்கல் டைரக்ஷனல் கப்ளர்னால இட்ஸ் a passive device, passive component. 17th question பாருங்க. very very important. the radiation cone of emitting ஃபைபர்ல இருந்து ஒரு ரேடியேஷன், அதாவது ஒரு லைட் சோர்ஸ் இருக்கு, does not match the acceptance cone of receiving fiber. radiation loss takes place that leads to. பாருங்க, ஒரு ஃபைபர்ல இருந்து நான் இன்னொரு ஃபைபருக்கு கனெக்ட் பண்றேன். ரெண்டு ஃபைபர் என்கிட்ட தனித்தனியா இருக்கு. ரெண்டு ஃபைபரையும் நான் கனெக்ட் பண்றேன். அதுல ஒரு ஃபைபர்ல ஆல்ரெடி என்ன இருக்குன்னா லைட் சோர்ஸ் இருக்கு. சோ அந்த லைட் சோர்ஸையும் அனதர் ஃபைபருக்குள்ள அந்த லைட் சோர்ஸை நான் வந்து கப்பிள் பண்ண நான் ட்ரை பண்றேன். சோ அப்ப எனக்கு ரேடியேஷன் லாஸ் நடக்குது அப்படின்னு சொன்னாலே அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்னா மெக்கானிக்கல் அலைன்மெண்ட். ஏதோ ஒரு அலைன்மெண்ட் தப்பா இருக்கு. ஓகேவா? சோ ஒரு ரெண்டு இதை வந்துட்டு நான் கனெக்ட் பண்ண போறேன்னா அந்த அலைன்மெண்ட் கரெக்டா இருந்தா தான் கரெக்டா கனெக்ட் பண்ண முடியும். சோ சப்போஸ் ஏதாவது மிஸ் அலைன்மெண்ட் இருந்ததுன்னா என்னால கனெக்ட் பண்ண முடியாது. அந்த லைட் சோர்ஸும் அந்த அடுத்த ஃபைபருக்குள்ள போகாது. ஓகே, தட் இஸ் மெக்கானிக்கல் மிஸ் அலைன்மெண்ட்.
18th question பார்த்தா so fiber is positioned at the dash of the lens in order to obtain a collimated beam. So எப்பவுமே fiber எங்க தான் பொசிஷன் பண்ணுவாங்க ஒரு லென்ஸ்க்குள்ள அப்படின்னு பார்த்தா focal length. இது வெரி வெரி ஈஸி क्वेश्चन. ஓகேவா, focal lengthங்கிற ஆப்ஷனை பார்த்தாலே போடலாம். 19th பாருங்க, dash is a process of joining two fiber with low attenuation and low back reflection. low attenuationல ஒரு ரெண்டு இதை ஜாயின் பண்ணலாம். ரெண்டு இதை ஜாயினிங் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா, கப்ளிங்கிற வேர்டு வேற, ஜாயினிங் வேற. கப்ளிங்னா வந்துட்டு அந்த லைட்டை நான் கரெக்டா கப்பிள் பண்றேன், உள்ள அந்த லைட் வந்து உள்ள போகணும். ஓகேவா, ஜாயினிங்கிறது நான் வெளிப்படையா பிசிக்கலா நான் ரெண்டு பொருளை நான் ஜாயின் பண்றேன். ஒன்னு வந்துட்டு ஏதாவது டெம்பரேச்சர் வச்சு ஜாயின் பண்ணலாம், ஹீட் வச்சு ஜாயின் பண்ணலாம். அந்த மாதிரி ஜாயின் பண்றது வந்து ஸ்பிளைசிங்னு பேரு. அதுக்கு பேர் என்ன? ஸ்பிளைசிங். So joining two fibers வந்துட்டாலே splicing. 20th question. A permanent joint formed between two different optical fibers in the field is known as fiber splice. Permanent join பண்றது. அதான் சொன்னல, ரெண்டு ஃபைபரை வந்துட்டு நான் ஏதோ டெம்பரேச்சர் வச்சோ ஹீட் பண்ணியோ நான் அந்த உருக்கி நான் ரெண்டு ஃபைபரை நான் ஜாயின் பண்ணுவேன் இல்லையா பெர்மனண்டா. சோ அது பேரு ஸ்பிளைசிங். அதான் ஃபைபர் ஸ்பிளைஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கப்ளிங்க்கும் ஸ்பிளைசிங்க்கும் வித்தியாசம் இருக்கு. 21st question. How many types of fiber splices are available? So அந்த மாதிரி என்னென்ன டைப்ஸ் ஸ்பிளைசிங் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஃபியூஷன் ஸ்பிளைசிங் ஒன்னு வந்து ஃபியூஷன் ஸ்பிளைசிங், செகண்ட் ஒன் வந்து மெக்கானிக்கல் ஸ்பிளைசிங் இல்லனா வி க்ரூவ்னு சொல்லுவோம். ஓகே, so 22nd question பாருங்க. The heating of the two prepared fiber ends to their fusing point with application of required axial pressure between the two optical fibers are called fusion splicing. So fusion னா என்ன அர்த்தம்? ரெண்டு முனை இருக்குல்ல, சோ ஃபைபரோட ரெண்டு எண்டையும் நான் என்ன பண்றேன், ஹீட் பண்ணி அதை நான் ஃபியூஸ் பண்றதை நான் சேர்க்கிறேன். ஃபியூசிங்னா சேர்க்கிறது, ஹீட் பண்ணி நான் சேர்க்கறதுக்கு பேரு ஃபியூஷன் ஸ்பிளைசிங். ஓகே, 23rd பாருங்க, மெக்கானிக்கல். அப்ப மெக்கானிக்கல் ஸ்பிளைசிங்னா என்ன அப்படின்னா, மெக்கானிக்கல் ஸ்பிளைசஸ் வந்து ஜாயின் டூ ஃபைபர்ஸ் டுகெதர் பை கிளாம்பிங் them with a structure or by epoxifying the fibers together. So clamping. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ரெண்டு இதை சேர்க்கிறேன்னா ஏதோ ஆணி அடிச்சோ ஏதோ அந்த மாதிரி ஒரு கிளாம்பஸ் வச்சு நான் சேர்க்கறது பேரு மெக்கானிக்கல் ஸ்பிளைசஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வி க்ரூவ் மெக்கானிக்கல் ஸ்பிளைசிங்னா என்னன்னா, this is also provides a temporary joint, that is fibers can be disassembled if required. So temporary-ஆ ஜாயின் பண்றது. இப்போ நான் ஹீட்டை வச்சு நான் பண்ண இந்த ஃபியூஷன் ஸ்பிளைசிங்னா பாத்தீங்கன்னா நான் ஹீட்டை வச்சு பண்றேன்னா ரெண்டு பெர்மனண்டா ஜாயின் ஆயிக்கும். அதே சமயத்துல நான் ஏதோ ஒரு கிளாம்பிங் ஆவோ இல்ல டெம்பரரியா ஏதோ ஒரு ஆணி அடிச்சோ அந்த மாதிரி ஏதோ சம்திங் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது அது டெம்பரரி ஜாயிண்ட், தட் இஸ் வி க்ரூவ் மெக்கானிக்கல் ஸ்பிளைசிங். 25th என்னன்னா, வாட் இஸ் த மெயின் ரெக்வயர்மெண்ட் வித் ஃபைபர்ஸ் தட் ஆர் இன்டெண்டட் ஃபார் ஸ்பிளைசிங். சோ ஸ்பிளைசிங் பண்றதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஃபைபர்ல என்ன தேவை, எது இருந்தா ஸ்பிளைஸ் பண்ண முடியும்னா, ஸ்மூத் அண்ட் ஸ்கொயர் எண்ட் ஃபேசஸ். ஸ்மூத்தா இருக்கணும், அந்த எண்டு வந்து ஸ்கொயர் எண்டா இருந்ததுன்னா ஈஸியா ஸ்பிளைஸ் பண்ணிடலாம். 26th question பாருங்க, which one is used as flame heating source in fusion splicing? ஃபியூஷனால என்ன சொன்னேன், டெம்பரேச்சர் ஹீட் பண்ணி நம்ம அந்த ஸ்பிளைசிங் பண்றோம். அப்போ அந்த ஹீட்டிங் மெட்டீரியலை நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் ஆர்க். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எலக்ட்ரிக் ஆர்க்குங்கிற அந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணிடலாம். எலக்ட்ரிக் ஆர்க் இல்லைன்னா லேசர் ஃபியூஷன் வெல்டர், ஆர் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் இருக்கிறது கஷ்டம் தான். ஸோ எலக்ட்ரிக் ஆர்க் அண்ட் லேசர் ஃபியூஷன் வெல்டர். ஸோ அந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா ஆக்சி ஹைட்ரிக் பர்னர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மைக்ரோ ப்ராசஸர் டார்ச் யூஸ் பண்ணலாம். இதுல என்ன மட்டும் நம்ம யூஸே பண்ண மாட்டோம்னா கேஸ் பர்னர் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக் ஆர்க்கை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 27th question. The rounding of the fiber ends with a low energy discharge before pressing the fibers together and fusing with a stronger arc is called as pre-fusion. ஓகேவா, so அந்த rounding of the fiber வந்து so ends with a low energy discharge. அதை வந்து பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி பண்ற ஒரு ஃபியூஸ் பண்றதுக்கு முன்னாடி பண்ற ஒரு ஸ்டெப் தான் ப்ரீஃபியூஷன். ஓகே, 28 அலைன்மெண்ட் அக்யூரசி ஆஃப் த ஆர்டர் ஆஃப். அந்த அலைன் பண்றோம் இல்லையா, அந்த அக்யூரசி எவ்வளவு இருக்கணும்னு போட்டிருக்காங்க, 0.05 மைக்ரோமீட்டர். ஓகே, so 29th question பாருங்க, what is the use of an index matching material in the connector between the two jointed fibers? ஓகே, so 30th question பார்த்துட்டு 29 வரலாம். 30th question பாருங்க, dash or techniques used to join an optical fiber to another fiber or to a fiber component. ஒன்னு ஃபைபர்ல இருந்து ஃபைபர் கூட கனெக்ட் பண்ணலாம், இல்ல ஃபைபர்ல இருந்து வேற ஏதாவது காம்போனன்ட் கூட கனெக்ட் பண்றது பேரு கனெக்டர்ஸ் பேரு.
சோ ஸ்ப்ளைசிங்னா ரெண்டு ஃபைபரையும் பெர்மனண்டா ஜாயின் பண்றது, ஹீட்டை வச்சு ஜாயின் பண்றது, ஒரு ஃபைபரையோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபைபரையோ கனெக்ட் பண்றது ஃபைபர் கனெக்டர்ஸ். ஓகே, இப்ப பாருங்க 29th question. What is the use of an index matching material in the connector between the two jointed fibers? இப்ப கனெக்ட் பண்றோம்னா அதுல இண்டெக்ஸ் மேட்சிங்னு ஒன்னு வச்சிருப்பாங்க. சோ அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா to increase the light transmission through the connection. நம்மளோட முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா சோ லைட் டிரான்ஸ்மிட் ஆறது, அதை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. சோ கனெக்டர்ஸ்ங்கிறது வேற. ஓகே, இப்ப டைப்ஸ் ஆஃப் ஃபைபர் கனெக்டர்ஸ், எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபைபர் கனெக்டர்ஸ் இருக்குன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு பட் ஜாயிண்ட், இன்னொன்னு எக்ஸ்பாண்டட் பீம் ஃபைபர் கனெக்டர். ஓகே, பட் ஜாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஜாயிண்ட் அண்ட் எக்ஸ்பாண்டட் பீம் ஃபைபர் கனெக்டர். ஓகே, சோ இதுல வந்து பேசிக் ஃபெரியூல் கனெக்டர்னு ஒண்ணு உண்டு. ஃபெரியூல் கனெக்டரோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னு சொன்னா கான்சென்ட்ரிக் ஸ்லீவ் கனெக்டர். ஸ்லீவ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்லீவ். ஓகே, ஸ்லீவ் கனெக்டர் இது வந்து பட் ஜாயிண்ட்ல உள்ளது. ஓகேவா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சோ பட் ஜாயிண்ட் மீன்ஸ் அது ஒரு விதமான ஒரு ஜாயிண்ட், அது வந்து ஹீட் பண்ணி தான் பண்றது. சோ பட் ஜாயிண்ட்ங்கிறது சோ இது வந்துட்டு ஃபைபரையும் இன்னொரு ஃபைபர் காம்போனன்ட்டையும் கனெக்ட் பண்றதுதான் கனெக்டர்ஸ்ங்கிறது. வெறுமையை கனெக்ட் பண்றது, பெர்மனன்ட் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பாண்டட் பீம் கனெக்டர்ஸ். செகண்ட் ஒரு டைம் பார்த்தோம், அது வந்து எதை யூஸ் பண்ணும்னா ஸ்பெரிக்கல் மைக்ரோ லென்ஸை யூஸ் பண்ணும். ஓகே, 34th question பாருங்க. OTDR. OTDR ஓட அப்ரிவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ OTDR is nothing but optical time domain reflectometer. ஆப்டிக்கல் டைம் டொமைன் ரிஃப்ளெக்டோமீட்டர். இது எதுக்கு அடியில வரும்னா மெஷர்மெண்ட்ஸ், அதாவது இப்போ அட்டென்யூஷன் மெஷர்மெண்ட் அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்றோம், வேவ் லென்த்துக்கு என்ன யூஸ் பண்றோம், டிஸ்பர்ஷன் மெஷர்மெண்ட்டுக்கு என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்றோம், அதுல வர்றதுதான் OTDR. இந்த OTDR எதுக்கு அப்படின்னா 35th question பாருங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் லொகேட்டிங் ஃபால்ட் ஓவர் ஃபைபர் லென்த். அதாவது ஃபைபர் லென்த்ல ஏதாவது ஃபால்ட் இருந்தா அட்டென்யூஷன் மெஷர்மெண்ட்ல இல்ல லாசஸ், கிட்டத்தட்ட நல்லா தெளிவா சொல்லணும்னா ஃபால்ட் இருந்தா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரே டெக்னிக் OTDR. ஓகே, இப்ப அடுத்தது வந்து 36th question பாருங்க. கட் பேக் டெக்னிக்னு ஒண்ணு இருக்கு. அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அட்டென்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, கட் பேக் டெக்னிக். ஓகே, சோ 37th பாருங்க. யூஸ் டு மெஷர் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ப்ரொஃபைல். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ப்ரொஃபைல மெஷர் பண்றதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்றோம்? இன்டர்ஃபெரோமீட்டர் அண்ட் நியர் ஃபீல்ட் ஸ்கேனிங் மெத்தட். ஓகே, சோ இன்டர்ஃபெரோமெட்ரிக் அண்ட் இன்டர்ஃபெரோமெட்ரிக்னு சொல்லலாம், இல்ல இன்டர்ஃபெரன்ஸ்னு சொல்லலாம், அண்ட் நியர் ஃபீல்ட் ஸ்கேனிங் மெத்தட். இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ப்ரொஃபைல்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, சோ இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லா 4th யூனிட். சோ தரவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.